இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னருக்கு சாதம் தக்காளி தொக்கு தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் அப்பளம் பொரிச்சிருக்கேன். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சினிமா பார்ப்பீங்க. அப்புறம் நான் வந்து கிரிக்கெட் இப்போ ஐபிஎல் போயிட்டு இருக்கனால கிரிக்கெட் பார்க்குறேன். நான் டிப்ளமோ முடித்து 2013 நான் பார்க்குறேன். தோனிக்காக மட்டுமே பார்க்குறேன். ஐபிஎல் சிஎஸ்கே டீமுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். தொடர்ந்து 5 மேட்ச் தோற்றுட்டாங்க. இருந்தாலும் இன்றைக்கும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் டிவியில். கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. எங்கள் ஜென்ரேஷன்லேருந்தே ஆரம்பிச்சிச்சு கிரிக்கெட்டெல்லாம். 90s தான் நானும். அப்புறம் ஏன் நம்ம பார்க்குறோம், அதில் என்ன இருக்குது, அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம அதை பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதில்ல. ஒருத்தவங்க ஒரு எந்த நிலையிலேருந்து அவங்க உயர்ந்து வராங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. தோனிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். அவர் வந்துட்டு அவரோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு ஏழ்மையான ஒரு நடுத்தர இதில் இருந்து தான், மிடில் கிளாஸ் நம்ம சொல்கிறோம்ல, அந்த இடத்துல இருந்து தான் அவர் வராரு. நாம் எல்லாருமே அங்கே தான் இருக்கோம். நடுத்தர வர்க்கத்துலேருந்து வர எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். நாமளும் அது மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்காக தான். உங்களுக்கும் அது மாதிரி யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.